வந்தா பாரு வாங்க. எல்லாம் ஓப்பன் தள்ளி வாங்க. பின்னாடி பின்னாடி உலகத்திலே வாழ்கின்ற ஒப்பற்ற தமிழ் இனத்தினுடைய பாதுகாவலராக போட்டோ தெரியும் பொருள் போட்டோ தெரியும். இறக்கின்ற கடைசி பாப்பாவை இனத்தை காப்பதற்காக போராடி நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இருந்து வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கின்ற நம்முடைய கழகத் தலைவர் ஒப்பற்ற நமது தலைவர் கலைஞர் அவர்களுடைய 1ஆம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் தமிழினத்தில் வாழ்க்கை மக்களுக்குள்ள அனைத்து தரப்பினரும் இந்த நினைவேந்தலை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நாள் நமக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் மறைந்தரால் என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவர் நம்மிடம் அவர் குணம்தான் இல்லையே தவிர அவர் சொல்லி வைத்து சென்றிருக்கின்ற எத்தனையோ கோரிக்கைகள் எத்தனையோ நிலைப்பாடுகளை கடைபிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றன. இந்த இனத்தையும் தமிழையும் தமிழ் மொழியையும் நமது அந்நிய மொழி ஆதிக்கத்தை எல்லாம் நாம் உள்ளே வரவிடாமல் தடுக்க வேண்டும் என்றெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்து போராடி விதிகளை நமக்கு வழங்கி சென்றிருக்கின்ற கலைஞர் அவர்களுடைய நினைவை நாம் போற்றுவோம். அதே போல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தாயுமாக தந்தையுமாக இருந்து
அறிவு ஆற்றலையும் சிந்திக்கின்ற ஆற்றலையும் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற நம்முடைய தலைவர் தமிழகத்துடைய ஒப்பற்ற ஆட்சி நடத்தி ஆட்சினா இப்படி தான் நடக்க வேண்டும் என்று ஒரு உலகத்திற்கே வழிகாட்டியாக அரசியலை கற்றுக் கொடுத்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர். இன்றைக்கு மற்ற மாநிலங்களை விட தமிழகத்திலே சாதாரண குடும்பம் ஆடு மேய்ப்பன் கூட அரசியலில் நன்றி கற்றுக்கொண்டு ஒரு ஞானம் பெற்றிருக்கிறார் என்றால் இதற்கு தந்தை பெரியார் அதன் வழி வந்த கலைஞர் அவர்கள் தான். கலைஞர் அவர்கள் மக்களோடு பேசினார். கலைஞர் அவர்கள் மக்களுக்காக வாழ்ந்தார், மக்களுக்காக உழைத்தார், மொழிக்காக உழைத்தார். கள்ளக்குடி போராட்டத்திலே முதலாக இப்படியெல்லாம் போராட வேண்டும் என்று காந்தி நமக்கு அரசியல் உரிமைகளை கல்வி தண்டவாளத்திலே தலைமைப்படுத்தார். இந்தியை எதிர்ப்பதற்காக தனது 14 வயதிலே நீ நாடி வந்த இது அல்ல என்று தன்னுடைய எதிர்ப்பை வெளியிட்டார்கள். இந்திரா காந்தியை எதிர்த்து கருத்து கொடுத்தார்கள். நேர்மை வருக நிலையான ஆட்சித்துறை என்று அதே ஜனநாயகத்திற்கு பொருள் கொடுப்பவர்கள். ஆக தனக்கும் தன் மானத்திற்கும் கடு ஒழிக்கும் எப்பெல்லாம் ஊர் விளைவிக்க எடுத்தறிகிறார்களோ அன்று போராடவும் தயாராக இருக்க வேண்டும். அதே போன்று நமக்கு நாட்டுக்கு மொழிக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இடத்திலே அதே இந்திரா காந்தி வந்தால் அவரை வரவேற்பு செய்ய வேண்டும் என்ற ஒரு நாகரிகத்தை, அரசியல் நாகரிகத்தை நமக்கு வலியுறுத்தார். என்னதான் இருந்தாலும் இந்தியாவிற்கு விடுதலை நாட்டிற்கு பாடுபடக்கூடிய ஒரு உலகத்தை வாஜ்பாய் அவர்கள் மூலம் நாம் கற்றுணர்ந்திருக்கின்றோம். இன்றைக்கு போடப்பட்டிருக்கிற தேசிய நெடுஞ்சாலையாக இருந்தாலும் ராமர் பாலமாக இருந்தாலும் அதையெல்லாம் செய்கின்ற ஒரு இடத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் மாநிலங்களவையிலும் மத்தியில் ஆட்சியிலும் கூட்டு வைத்துக் கொண்டு இந்த நாட்டிற்கு தமிழ்நாட்டிற்கு செய்த சேவைதான் கலைஞர் அவருடைய அறிவார்ந்த மூளை. அதுதான் உரிமைக்கு குரல் கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம், எதிர்க்கவும் முடியும், அதே சமயத்தில் உறவாக இருக்க முடியும். நீங்கள் எடுக்கின்ற முயற்சியின் அடிப்படையில் தான் எங்களுடைய உறவு என்பதை சொன்னார். காங்கிரஸை எதிர்த்தவர்கள் நாம் இங்கே காங்கிரஸ் தேர்தலில் கூட்டத்தில் கொடுக்கின்றோம். ஏனென்றால் அவர்கள் நம்முடைய நிலைப்பாட்டை சொல்லியிருக்கார்கள். அதே போன்று வாஜ்பாய் கூட நாம் கூட்டமாக நமக்கு குறைந்தபட்ச செலுத்துவதற்கு ஒரு திட்டத்தை வகுத்துக் கொண்டு அவர்கள் வெளிக்காட்டுகின்ற இடத்திலெல்லாம் அவர்கள் உத்தரவாதம் கொடுக்கின்றார். பிஜேபிக்கும் நாம் யாராக இருந்தாலும் அவர்களோடு ஒரு சூழ் சொல்வது தயாராக இருக்கின்றோம். அதே போல இங்கே இருக்கின்ற குடியுரிமைகளை வளர்த்து வருகின்ற இந்தியாவை பற்றி இருக்கின்ற வேலையில் பார்க்கின்ற அது மோடியாக இருந்தாலும் அல்லது வேற எந்த எடப்பாடியாக இருந்தாலும் அவர்களை எதிர்த்து போராடவும் தயாராக இருக்கின்ற ஒரு திமுக கட்சி என்பதை திராவிட மாடல் ஆட்சியின் நாயகர் தளபதி அவர்கள் கட்டுப்படுத்தியிருக்கிறார். தற்போது கூட நிதி வழங்க நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டிலே தமிழகத்திற்கு ஒரு பைசா கூட ஒதுக்கீடு செய்யவில்லை. நாம் ஜிஎஸ்டியாக கட்டுகின்ற அமௌண்ட்டு 12,000 கோடி. ஆனால் நமக்கு ஒரு 100 கோடி 50 கோடி கூட தமிழகத்திற்கு அவர்கள் ஒதுக்காத பட்சத்திலே அதற்காக எதிர்த்து அரசாங்கத்தில் இருந்தாலும் போராட முடியும் என்பதுதான் கலைஞருடைய சூழ்நிலை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். என்று பார்த்தால் தமிழகத்திலே நீங்கள் எந்த கட்சியும் 20 ஆண்டு காலத்துக்கு தலைமைக்கு மக்களுடைய ஆதரவு பெற்றிருக்கின்ற ஒரே ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. ஆட்சி என்பதை மறந்துவிடக்கூடாது. எந்த குறையும் சொல்ல முடியவில்லை. ஏதேதோ கட்சிகள் என்னென்ன குறைகள்லாம் எடுத்து சொல்ல முடியாது என்ற அளவில் இல்லாமல் வாய்ப்புளித்தவோ வாய்ப்புளித்தவோ எதிர்கட்சிகள் தடுமாறுகின்ற ஒரு நிலைப்பாடு. 2026 யாரை குறித்தாவது யார் குறித்தாவது ஆட்சி முடிக்க எடப்பாடி கட்டளை நிச்சயமாக
சசிகலாவை என்னால் ஏமாற்ற அந்த தமிழக மக்களை ஒரு நாளும் ஏமாற்ற முடியாது என்பதை இந்த நாடாளுமன்ற வந்திருக்கின்ற கழக தோழர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருமே கலைஞருடைய சிந்தனைகளை கலைஞருடைய இடங்களை முன்பு உணர்ந்திருக்கிறார்கள். அவர் நல்லவர், ஐயோ கதையாக இருந்தாலும் தாத்தாவாக இருந்தாலும் ஒரு வயதுக்கு மேலே அவர் இறந்து விட்டால் நல்ல சாவு சரித்து விட்டாருக்கு சந்தோஷமாக இருக்கின்ற. ஆனால் ஒரு தலைவர் இறந்து விட்டார் 95 வயதில் இருந்தார். நாடு தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக கட்சி பாகுபாடு எந்த நிர்பந்தம் வந்தாலும் நாம் அவர் வழிக்கும் அவர் சொந்த வழிகாட்டுதலை நிற்க வேண்டும். கஷ்டங்கள் 1000 வரும். இன்று கஷ்டப்படுவோம், நாளை நல்லா இருக்கும். இன்னைக்கு மக்கள் நல்லா இருக்கிறார்கள், கட்சிக்காரர்கள் கஷ்டப்படுகிறார்கள், மாறி அவருடைய தலைவர் கலைஞருடைய அந்த ஆட்டோ ஆஃப் பண்ண சொல்லுங்க. புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, பேரறிஞர் அண்ணாவுக்கு, பேராசிரியர் அன்பழகனுக்கு, டாக்டர் கலைஞருக்கு வீர வணக்கம், 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 வீர வணக்கம் செலுத்துகின்றோம். திமுகவில் மீள வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், டாக்டர் கலைஞருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், நன்றி. அனைவருக்கும் நன்றி. யார் யார் ஊர்ல படம் வைக்கலையோ அங்கே போய் படத்தை வச்சு வாட்ஸ்அப்ல போடுறோம். பேராசிரியர் அன்பருக்கு வீர வணக்கம், 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 வீர வணக்கம். டாக்டர் கலைஞர் அவர்களுடைய 6ஆம் ஆண்டு நினைவேந்த நிகழ்ச்சிக்கு வருகை கொண்டிருக்கின்ற மரியாதைக்கு போட்டியிடக்கூடிய இந்திய கழக செயலாளர் சகோதரர் மாவட்ட கோவிந்தசாமி அவர்கள் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற மரியாதைக்குரிய சகோதரர் இளைக்கழக செயலாளர் சுற்று அன்பழகன் அவர்களே, இளைஞரணி துணை அமைப்பாளர் ஒன்றிய துணை செயலாளர் அன்புக்குமார் அவர்களே, உல்லாசம் அவர்களே, பாபு அவர்களே, தனசேகர் அவர்களே, சேகர் அவர்களே, நிகழ்ச்சியில் கலந்திருக்கின்ற அனைத்து ஊராட்சியோட இளைக்கழக செயலாளர்கள், சார்பிலி மாவட்ட துணை அமைச்சர், இளைஞரணி காவல்துறை அனைவரையும் கலைஞருடைய 6ஆம் ஆண்டு ஊழல் சார்பாக வருகிற ஊழல்களை டாக்டர் கலைஞர் அவர்கள் முதல் போராட்டம் இந்தி போராட்டம் 14 வயதில் திருவாவூரில் ஆடி வந்த இந்தி பள்ளி தேடி வந்த இடமல்ல ஓடிப்போ உனக்கு பாடகை போகும் தமிழுக்கு 100 ஆண்டு காலமாக எதிர்கட்சியிலிருந்து போராடியதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு கூட ஆளுங்கட்சியாக இருக்கும்போது கூட ஒரு போராட்டத்தை நாம் அறிவித்து அதையும் மத்திய அரசாங்கத்திற்கு ஒரு கண்டனத்தை தெரிவிக்கின்ற விதமாக நடத்துகின்ற ஒரு சிந்தனை இருக்குன்னா அது மக்களோடு மக்களாக மக்கள் பிரச்சனையிலே எந்த நேரமும் தன் கவனத்தை எடுத்துக்கின்ற ஒரு கட்சி திராவிட முன்னேற்றங்களுடைய செயல்பாடு. அதனால தான் நாம் இன்னைக்கு முதல் நிலையில் இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழகத்தில் இந்தியாவுக்கே ஒரு எடுத்துக்காட்டான முறையான தேர்தலை நடத்தி உட்கட்சி தேர்தலை நடத்தி ஒரு கட்டமைப்போடு இருக்கின்ற ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் அதுக்கு டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் அந்த பொருள் செய்யணும். ஏன்னா தலைவர் கலைஞர் அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஆளுங்கட்சியை எப்படி வழி நடத்த முடியும் என்பதை அவர் நிரூபித்து காட்டினார்.
ஒரு தேர் சென்று கொண்டு இருக்கிறது என்றால் அந்த தேருக்கு சன்னகத்தை போடுவார்கள். அந்த தேர் ஒரு இடத்துல நிற்க வேண்டும் என்றால் அந்த வேகத்தை பல கோடி மக்கள் பிடித்து இருக்கும்போது அந்த தேர் தன்னுடைய இயல்பையும் மீறி வேகமாக செல்லக்கூடிய அந்த இடத்திலே அதை தடுத்து நிறுத்தி அதை முறையான பாதைகளை செலுத்தக்கூடிய ஒரு ஆளாக அந்த சன்னக்கட்டை அங்கே செயல்படும். அதே போன்ற ஒரு தேரை வழிநடத்தி ஒரு தேரை நிறுத்தி அதன் வேகத்தை கட்டுப்படுத்துகின்ற ஒரு எதிர்கட்சி அந்தஸ்தை உருவாக்கி இப்படித்தான் எதிர்கட்சி தலைவர் இருக்க வேண்டும் என்ற நிலையில் இருக்கு நம்முடைய கலைஞர் எம்ஜிஆரோடும் ஜெயலலிதாவோடும் எதிர்கட்சியிலே வரிசையிலே அமர்ந்து நாட்டிற்கு செயலாற்ற அவர்களை தூண்டியவர். அதனால தான் தமிழ் என்று சொல்லி என்ன செய்தார் கலைஞர் என்று எதிர்கட்சிகள் சொல்வார்கள். அவர்கள் என்ன ஒன்றுமே அறியாதவர்களாக இருப்பார்கள். என்னெல்லாம் செய்துவிட்டு இறந்து விட்டார்கள். 85 ஆண்டு காலம் தன்னுடைய வாழ்க்கையிலே 14 வயசில் தொடங்கி கிட்டத்தட்ட 85 ஆண்டு காலம் அவர்கள் சமூக பணியாற்ற வேண்டும் என்றால் அது யாராலும் முடியாது. இதெல்லாம் ஒரு பிறவி. அந்த பிறவிதான் தலைவர் கலைஞருடைய தனிப்பிறவி. எல்லாரும் ஒத்துக்கொண்டார். எம்ஜிஆர் அவர்கள் ஆளுங்கட்சியிலே இருந்தவர்கள் கலைஞர் அவர்களை ஒருமையிலே பேசியதில்லை. ஜெயலலிதா கூட கருணாநிதி என்று சொல்வார்கள் தவிர அவர் ஒருமையில் பேச மாட்டார். எதிர்கட்சி ஆளுங்கட்சி என்ற அந்தஸ்திலே இருக்கும்போது மரியாதையாக போற்றப்பட்டவர். அது எதற்காக அப்படி போற்றப்பட்டார் என்றால் அவரை விட சிந்தனைவாதி, அவரை விட சமூக சீர்திருத்தத்திலே அக்கறை கொண்டவர்கள் யாரும் இல்லை என்பது எதிர்கட்சிகளே ஒத்துக்கொண்ட காலம். இந்தியாவுக்கு வழிகாட்டியாக இருந்தவர், பல ஜனாதிபதிகளை அடையாளப்படுத்தியவர், பல தொங்குகின்ற பார்லிமெண்டை தூக்கி நிறுத்தியவர், வாஜ்பாய் அரியணையில் உட்கார வைத்து ஆட்சி நெருங்குகளை வகுத்து தந்தவர், குறைந்தபட்ச செயல்திட்டம் என்ற ஒரு வடிவத்தை அமைத்து தமிழக மக்களுடைய கட்டமைப்புகள் எல்லாம் சாலை மேம்பாடுகள் எல்லாம் பல கோடி 1000 கோடி ரூபாய்களை அவர்களிடம் தெரிவித்து இந்தியாவிலே தமிழகத்தை தலை தூக்கி நிறுத்தியவர் நமது கலைஞர் அவர்கள். 17 எம்பிக்களை வைத்துக் கொண்டு ஒரு மத்திய அரசாங்கத்திலே பல மத்திய அரசு அமைச்சகத்தை கையில் வைத்திருந்த கலைஞர். இதற்கெல்லாம் என்ன காரணம்? அரசியல் சாணக்கியத்தை. அவரை போல ஒரு அறிவாற்றல் மிக்க தலைவர் பிறக்கவே இல்லை, பிறந்தது. ஒவ்வொருத்தரும் ஒரு சிந்தனையிலே இருப்பார். பெரியார் அவர்கள் மக்களுடைய மனதிலே இருக்க அழுக்கை மூட நம்பிக்கை என்று சொல்லிக்கொண்டு, சாமி என்று சொல்லிக்கொண்டு அதிலே மூழ்கிவிட்டு சிந்திக்க மறந்த மக்களை திசை திருப்பியவர் பேரறிஞர் அண்ணாவும் பெரியார். பெரியாருடைய பின் வந்துதான் அண்ணா வந்தார்கள். அண்ணா பெரியாரை சொல்லி கையில் எடுத்துக்கொண்டு ஊர் ஊராக பேசி மக்கள் மனதில் இடம்பிடித்த போது மக்களுடைய கோரிக்கைகளையும் மக்களுடைய எண்ணங்களையும் நிறைவேற்ற வேண்டுமானால் ஆட்சி ஒன்று வேண்டும் என்று எண்ணியவர் அண்ணாவர். அதற்கு ஆதரவு தெரிவித்ததால் பேராசிரியர் அவர்களும் நம்முடைய கலைஞர் அவர்களும் அண்ணாவினாலே சென்றார்கள். எம்ஜிஆர் அந்த காலத்திலே எம்ஜிஆர் நடிகராக இருந்து மக்கள் நாயகனாக இருந்தபோது அவர் திமுகவிலே இருந்தார். அவருடைய செயல்பாடுகள் திமுகவுக்கு தேவைப்பட்டதன் அடிப்படையிலே அவரை வைத்து நிறைய மக்களுடைய விழிப்புணர்வு படங்களை எடுத்தார்கள். ஒரு ஹீரோனா நடிகை நல்லவனாக இருக்க வேண்டும், ஒரு ஹீரோன்னா மற்றவர்களை காப்பாற்ற வேண்டும், ஒரு ஹீரோன்னா அவன் சமூக பணியில் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும், சாலை மேம்பாட்டை வேண்டும், பள்ளி கல்வியில் இருக்கணும், முதியோர் மீது பாசமாக இருக்க வேண்டும், தாய்மார்களை அரவணைத்து செல்ல வேண்டும். எங்கே ஒரு பெண் வன்கொடுமை நடக்கிறதோ அங்கே எம்ஜிஆர் நிற்பார். இதெல்லாம் யார் எடுத்து சொன்னார்கள் என்றால் திரைப்படங்களே கலைஞருடைய கதை வசனம் தான் வழிபொழிக்கிறார். பராசக்தி என்ற ஒரு படத்தை எடுத்து அதற்கு முன்பு இருந்த அனைத்து திரைப்பட மாற்றுவார்களை சமூக சிந்தனையாளர், அரசியல்வாதி, தமிழ் இலக்கியங்களின் பற்றாளர், தமிழ் மொழியை செம்மொழியாக்கி அழகின்றவர். இன்னைக்கு பார்லிமெண்ட்டில் போய் பழமொழியாகிய நான் என்று சொல்லக்கூடிய இருக்கு சிவா என்று சொல்லக்கூடிய தமிழில் பேசக்கூடிய ராஜா பேசுகிறார். இதெல்லாம் எப்படி நடந்தது, எப்படி சாத்தியமாயிற்று? தமிழ் மொழியை செம்மொழியாக்கிய அரசு கஜானாவுடைய பட்டியலிலே தமிழ் மொழி வருகிறது. தமிழ் மொழியிலே பேச முடியும், பார்லிமெண்ட்டில் பேசலாம் என்ற அட்வைஸை வாங்கி கொடுத்து நம்முடைய கலைஞர்கள் தான் சொல்வார்கள். ஆகுமறை தமிழ் பேசி நாகரிகம் என் சாம்பலம் தமிழ் மனம் வீச வேண்டும் என்ற அளவிலே தமிழ் 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 என்று தமிழுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு தலைவர், உன்னதமான தலைவர் கலைஞர். எம்ஜிஆரால் தலைவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர். ஜெயலலிதாவால் தன்னை விட ஒரு மூத்தவர், தன்னை விட அறிவாற்றல் பெற்றவர்,
தன்னை விட தமிழ் இனத்தின் மீது பற்றாளர் என்று ஒப்புக்கொள்ளப்பட்டவர். அவர் இறந்த பொழுது இறக்கும் தருவாயில் கூட சொன்னது போல சொன்னது போல இறப்பு என்பதை ஏற்றுக்கொண்டு நாம் என்று இருந்தாலும் எல்லோரும் ஒரு நாள் இறக்கத்தான் போகின்றோம். அந்த இறப்புக்கு நாம் பயப்பட தேவையில்லை என்ற ஒரு நிலைப்பாட்டை கூட, வாழ்வியல் தத்துவத்தை கூட தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார். நாங்கள் எல்லாம் போய் கோபாலபுரத்துக்கு கீழே நிற்கின்றோம். 10-11 நிற்கின்றோம். நாங்கள் நிற்கும்போது இரவு 11 மணி இருக்கும். அப்பொழுது தலைவர் ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சு, இறந்து விட்டார் என்ற சூழ்நிலையை நாங்கள் அங்கே எங்களுக்கு தகவல் தெரிந்து நாங்கள் லாட்ஜிலேருந்து ஓடி அங்கே நிற்கிறோம். தலைவரை ஒரு ஜமக்காலத்தில் போட்டு அந்த படியில் முன்னே பின்னே 2 பேர் பிடிச்சிட்டு கீழே வராங்க. பிடிச்சி வண்டியில் ஏற்றிட்டு போகிறாங்க. நினைவில்லை. அவர் காவேரி மருத்துவமனையில் சென்று அங்கே பரிசோதிக்கும் போது மருத்துவர் சொல்கின்றார், ஐயா நீங்கள் நல்லா இருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு நினைவாற்றல் வந்துவிட்டது என்பதை உணர்ந்து நீங்கள் மூச்சை இழுத்து விடுங்க பார்ப்போம்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இவர் சொல்கிறாங்க, நான் மூச்சு விடக்கூடாதுலையா நாங்கள் வந்திருக்கேன் அப்படின்னு. ஒரு சாகின்ற மனிதன் கூட தன்னுடைய சாவை நகைச்சுவை கூட செத்து விடுவோம், அடுத்த நிமிஷம் நான் செத்து விடுவோம், செத்து வெளிநாட்டு நெருக்கடி எந்த நிமிஷத்தில் கூட அல்லது சாவை சந்தோஷமாக கலைஞர். அதனால தான் இன்னைக்கு எந்த இடத்திலும் திராவிட முன்னேற்ற கழகம் சோரம் போயா உன்னை விட நாங்கள் பார்க்க முடியும், உன்னை விட அதிகமாக பேச முடியும், உன்னை விட சமூகப்படி ஆற்றக்கூடிய தொண்டர் திமுகவில் இருக்கிறார் என்ற அந்த அழுத்தமான நம்பிக்கை தான் இந்த இயக்கம் ஆட்சியிருக்கிறது. தலைவர் யாரை நம்பி இருக்கிறார்? தொண்டர்களை நம்பி இருக்கிறார். தொண்டர்கள் தலைவரை நம்பி இருக்கிறார். இந்த கான்செப்டில் எங்கிருந்து வந்தது? கலைஞர் நம்பிக்கை இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் மகளிருக்குன்னு ஜெயலலிதா என்ன சொல்கிறாங்க, யாரோ சொல்லுங்க பார்ப்போம். நம்ம எதிர்ப்புதான் நாடு கேட்டு பேசும்போது ஜெயலலிதாவை வன்மையாக கண்டிப்பாங்க. எம்ஜிஆர் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா செய்யாத சமூக சீர்திருத்தங்களை கலைஞர் அவர் செய்திருக்கிறார்கள். இன்னைக்கு அவரை காலப்பட்டார். மாநில சுயாட்சி வேண்டும் என்று சொன்னார். மாநில உரிமையை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று சொன்னார். மாநிலத்திற்காக ஒரு போராடவும் முடியும், உங்களை எதிர்த்து நட்புறவாக இருக்கவும் முடியும் என்று பல இடங்களில் நிரூபித்து காட்டி ஆட்சி நடத்திய வழியில் இருந்த நாமெல்லாம் அதன் அடிப்படையிலே தான் நாம் வாழ வேண்டும். இன்று ஒரு நிகழ்ச்சி நமக்கு கிடைக்கவில்லை என்பதற்காக இயக்கத்தை தூற்றுவதும், நாளைக்கு நமக்கு கிடைத்த போது இந்த கட்சி ரொம்ப நல்ல கட்சி அப்படின்னு சொல்வதும் திமுககாரர்களுக்கு அழகாக இருக்காது. ஆகவே கலைஞர் அவர்களுடைய பின்னாலே இந்த இயக்கம் அவருக்கு அடுத்தது இருக்கின்ற தளபதி அவருடைய வாரிசாக இயக்கத்துடைய வாரிசாக உதயநிதி பின்னாலே இன்னும் நன்றாக இந்த இயக்கம் வளரும். யாராலும் அடிக்க முடியாது. இன்னைக்கு வருவார், அவர் வரார், இவர் வரார். எம்ஜிஆரே பார்த்த கட்சி இது. விஜயகாந்த் அவர்கள் பெரிய மக்கள் செல்வாக்கு அடிமன்ற தொண்டர்கள் தான் ஆரோரமாக ஒரு கூட்டம் சேர்ந்து அவரை உயர்த்தி பார்த்தார்கள். அவரும் பின்னுக்கு போய்விட்டார். என்ன காரணம் என்று நினைக்கின்றீர்கள்? மக்கள் பிரச்சனையை யார் கையில் எடுத்துக்கொண்டு தொடர்ந்து செயல்படுகிறார்களோ அவர்கள் பின்னால் தான் மக்கள் நிற்பார்கள். அதன் அடிப்படையிலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்காக நடந்து தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய ஒரு கட்சி என்பதால் இந்த இயக்கத்திலே நாம் இருப்பதை பெருமை கொள்வோம். நம் இயக்கம் கலைஞர் இருக்கின்ற காலத்திலே நாமும் இருந்திருக்கிறோம் என்று நினைப்பதிலே மகிழ்ச்சி கொள்வோம். அவருடைய புகழ் நோக்கத்தம் அவரை வழியிலே நாம் நடப்போம் என்று கூறி ஆட்சிக்கு நன்றி கூறி இன்னும் ஒரு பாட்டு போடுங்க. வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, தந்தை பெரியாருக்கு, பேரறிஞர் அண்ணாவிற்கு, பேராசிரியர் அன்பழகனுக்கு, டாக்டர் கலைஞருக்கு வீர வணக்கம், 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 வீர வணக்கம்.